எல்லோருக்கும் வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கறி சோறு சாப்பிட்டு நிம்மதியாக படுத்து தூங்கலாம்னு நினைக்கும் போது தான் யாராவது ஒருத்தர் நம்ம மேலே குண்டை போடுவான். அப்படி ஒரு விஷயம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங்டன் போஸ்ட் அப்படின்றவங்க என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இந்த அதானி குரூப் பங்குகள் அவங்களுடைய பிஸ்னஸ், அவங்களுடைய ஸ்டாக்ஸ் கீழே விழுந்தப்ப எல்ஐசி முதலீடு பண்ண வச்சாங்க. இந்தியன்ஸினுடைய சில அஃபீஷியல்ஸ் மூலியமாக அவங்கள ப்ரெஷர் பண்ணி எல்ஐசி போய் அதானி குரூப் பங்குகளை வாங்க வச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை போஸ்ட்டை போட்டு அவன் பாட்டுக்கு அமெரிக்காவில் சும்மா கொண்டுக்கிட்டான். இனி என்ன ஆகும்? எதிர்கட்சி பூரா அடிச்சுக்குவாங்க கரெக்டாக. அதுவும் இல்லாமல் இப்போ கரெக்டாக பீகார் எலெக்ஷன் வருது பார்த்தீங்களா, அவனுக்கு மேட்ச் பண்ணி தான் ஏதாவது ஒரு தகவலை வெளிவிடுவாங்க. இவனுக்கு சண்டையில் நம்ம அடி வாங்குறது யாருன்னா, ஏற்கனவே ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை போட்டு வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு மூளையில் கோந்துக்கிட்டு ஆல்ரெடி நம்ம புலம்பிக்கிட்டு தான் இருக்கோம். இனி போறக்கு இடமே இல்லை. நம்மளை டென்ஷன் பண்றதுக்குனே தான் இது மாதிரி ஏதாவது இனிமேல் இந்தியாவில் எலெக்ஷனே நடத்தக்கூடாது அப்படின்னு இது முடிவு எடுத்துடணும் போல. ஸோ பீகார் எலெக்ஷனை ஒட்டி மிக அருமையாக ஸ்டாக் மார்க்கெட்டுகளுக்கு சில தொந்தரவுகள் வர்ற போல இந்த மாதிரி தகவல் வந்திருக்கு. இதுல எல்ஐசி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. நாங்கள் ஏதாவது ஒரு கம்பெனிகளில் பணத்தை போடணும்னா எங்களுக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் இருக்குது. ஒரு போர்டுனுடைய பாலிசி மூலியமாக போர்டு அப்ரூவ் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் தான் நாங்கள் போய் பண்ணுறோம். எங்களுக்கு எந்த விதமான கவர்மெண்ட்டிலிருந்து எந்த அஃபிஷியலோ அல்லது எந்த டிபார்ட்மெண்ட்டோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனில் எந்த வேலையை அவங்க பார்க்கறதில்ல, எங்களை யாரும் ப்ரெஷர் பண்ணவும் இல்லை. ஸோ இந்த வாஷிங்டன் போஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது அடிப்படையற்றது, ஆதாரமற்றது, உண்மையே கிடையாது அப்படின்ற மாதிரி எல்ஐசி தன்னுடைய அறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க. எப்படிங்க இப்படி கரெக்டாக மேட்ச் பண்ணி அடிக்கிறானுங்க? இந்த மாதிரி விஷயத்தை நம்ம யாருமே யோசிச்சு பார்க்கவே இல்லை இல்லையா? பீகார் எலெக்ஷன் வருது, அவன் ஏதாவது ஒரு நியூஸை வெளியிடுவான் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய பேர் யோசிச்சுக்கல. ஏதாவது ஒரு சில பேர் மேபி யோசிச்சுருந்துருக்கலாம். கரெக்டாக அவன் இந்த மாதிரி பண்ணிட்டதுனால நம்மளுடைய மார்க்கெட்டில் நிஃப்டி என்ன ஆகும் அடுத்து வரக்கூடிய வாரங்களில், நம்மெல்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போகிறோம் அப்படின்றது தெரியல. தற்போதைக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் மட்டும் ஒரு சின்ன சந்தோஷம் என்பது மார்க்கெட்டில் இருந்தது. இனி அந்த சந்தோஷத்துக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? ஏற்கனவே நாங்கள் பாதிக்கப்பட்டு தாண்டா இருக்கோம், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய மனநிலை. ஸோ இருக்கிறதுலையே அதானி குரூப்பில் ரொம்ப மேலே இருக்கக்கூடிய இந்த அதானி போர்ட்ஸ் அப்படின்ற ஷேர் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்ஐசி அப்போ நீ என்னதான் பண்ணி அப்படி மொத்தமாக முதலீடு பண்ணியிருக்க? அவன் வாஷிங்டன் போஸ்ட் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி அதானி குரூப்பில் பிரச்சனை வரும் பொழுது கவர்மெண்ட்டுகள் நிர்பந்தத்தினால் எல்ஐசி வாங்குற மாதிரி அவன் சொல்லியிருக்கான். ஆனால் மொத்தத்துக்கு பார்க்கும் பொழுது என்ன ஒரு தகவல் என்பது தெரிவிக்குதுன்னா, எல்ஐசி மொத்தம் ஒரு 60,000 கோடி மதிப்பிலான அதானி குழுமங்களை சார்ந்த, அதானி தான் வதவதன் ஏகப்பட்ட ஷேர்கள் இருக்கே, மொத்தமாக பார்க்கல 60,000 கோடி மதிப்பிலான ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் சொல்லுது. ஆனால் இதில் பார்த்தோம்னா தனியாக ரிலையன்ஸ் கம்பெனியில், ஒரு சிங்கிள் கம்பெனியில் மட்டும் 82,800, ஐடிசி அப்படின்ற கம்பெனியில் மட்டும் 64,000 கோடி, ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல பார்க்கும்போது அந்த மாதிரி சிங்கிள் பங்குகள்லேயே அவன் 40,000 கோடிக்கு பக்கத்தில் ரொம்பவுமே அதிகமாக ஹோல்டிங் பண்ணியிருக்கு. ஸோ இதில் இன்னொருத்த சந்தில் சிந்து பாடின குரூப் யார் தெரியுங்களா? ஜிக்யூஜி அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறேன். ஸோ இவங்க அப்பப்போ நிறைய இடங்களில் லாபத்தை புக் பண்ணும்போது ஏதாவது ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்கும். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கையில இதே மாதிரி தான் இந்த ஹிண்டன்பர்க் அப்படின்றவங்க அதானி மேலே குற்றச்சாட்டு சொல்லி அந்த ஷேர்கள்லாம் கிராஷ் ஆனப்ப எரியிற வீட்டில் கிடைக்கிறது லாபம் அப்படின்ற மாதிரியோ, அல்லது ஷேர் மார்க்கெட்டில் வாரன் பஃபட் அவர்கள் சொல்லும் பொழுது ஏதாவது பங்குகள் கீழே விழுகும் பொழுது நல்ல பங்குகளாக இருக்கும்போது, நல்ல பிஸ்னஸாக இருக்கும்போது பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த கோட்பாடு அப்படின்றது நம்மளுக்கு தெரில. ஆனால் அவனுக்கு ஒரு மச்சம் பாருங்க, இந்த ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ் இதே மாதிரி பல கோடி பணத்தை போட்டு அவன் 3,000 கோடி லாபமெல்லாம் பண்ணிட்டதாக தகவல்கள் வருது. இவனை இனிமேல் வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் ஒரே டைம்ல எல்லா எலெக்ஷனையும் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும் போல. நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்த அதானி போர்ட்ஸ் அப்படின்ற பங்கு தான் இந்த அதானி குரூப்ல அதிகமாக சமீபத்தில் உச்சத்துக்கு பல முறை முயற்சித்த பங்கு சமீபத்தில். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த அதானி போர்ட்ஸ் அப்படின்ற பங்குல அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன மாற்றம் வரும்? இது மட்டும் இல்லை, அதானி குரூப்லேயே நீ எப்படியும் ஒரு வாரத்துக்கு அதை மேலேயோ அல்லது கீழே ஏதாவது ஒரு பக்கம் நகர்த்திக்கிட்டு இருப்பாங்க அப்படின்றதான் இப்போ மார்க்கெட்டில் எதிர்பார்ப்பு. இது மட்டும் இல்லை, இந்த அதானி போர்ட்ஸ் மாதிரி இன்னும் எத்தனை பங்குகள் அடுத்தடுத்த வாரங்களில்
ஃபோக்கஸில் இருக்குது, ட்ரேடர்களுடைய ஃபோக்கஸில் இருக்குது அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிசல்ட்டு அப்படிங்கிறதுனால 25 அக்டோபர் நேற்று சனிக்கிழமை வந்த ரிசல்ட்டுகள்னாலையும் திங்கட்கிழமை அன்னைக்கு ரிசல்ட்டுகள் வரக்கூடிய பங்குகள் நிறைய இருக்குது. இது போன்ற இந்த கோட்டக் பேங்க் ஆகட்டும், இந்த ஜென் ஆகட்டும், ஐஓசி ஆகட்டும், அதானி எனர்ஜி, மசகான் டாக் எல்லாருமே வந்து ரொம்ப வாலட்டிலிட்டியான ஆட்கள். டாடா இன்வெஸ்ட் ஆகட்டும். ஸோ அடுத்தடுத்த நாட்களில் இது போன்ற பங்குகள் எப்படி மார்க்கெட் இவங்களை பாராட்டுதா இல்லை முடிவு சரியில்லையா அப்படின்னு சொல்கிறாங்களான்னு தெரில. முதல்ல நியூஸ் இருக்கக்கூடிய இந்த சனோஃபி அப்படின்ற பங்கு அது வந்து ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்காக இருந்தாலும் அவன் போராடிக்கிட்டு இருக்கான். தன்னுடைய முதலீட்டாளர்களை எல்லாம் வந்து போங்க போய் போராடுங்க, கஷ்டத்தில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக முக்கியமான 2024 இப்படித்தான் ஒரு முறை லோ ரேட்ல இருந்து ஒரு முறை மேல் நோக்கி ஏறி வந்தான். 2025 அதே இடத்துல இருந்து கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி வந்தாலும் தன்னுடைய பழைய ஹையை மேலே போய் பிடினா அவன் கீழே மட்டும் பிடிச்சிட்டு அப்படியே மறுபடியும் சரிவடைஞ்சிட்டான். ஸோ அப்போ இந்த 2025 முடிய போகுது. இனி அடுத்த 2026 இந்த பங்கு செய்யக்கூடிய வேலை என்ன? 2024 பெருசாக சம்பாரிச்சு கொடுத்து அதே இடத்துல சிறுசாக சம்பாரிச்சு கொடுத்து அப்போ குட்டியுண்டு ஒரு மொட்டு வச்ச மாதிரி ஏதாவது 2026 பண்ண போறானா? இல்லை அதுவுமே உங்களுக்கு யாருக்கும் கிடையாது, எல்லாம் கீழே பாருங்க அப்படின்ட்டு கீழே போயிட போறானா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் இந்த சனோஃபி இந்தியா அப்படின்ற 4712 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சனோஃபி அப்படின்ற பங்கு தற்போதைக்கு மல்டி இயர் லோ அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. நீங்கள் போய் 2024 பார்த்தீங்கன்னாலும் அதனுடைய லோ பக்கத்தில் இப்போ போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ அடுத்தடுத்த வாரங்களில் எப்படி இந்த அதானி குரூப் நியூஸ்களினால, அது வந்து மீடியாக்களில் நியூஸ் வந்திருக்கு, இது மீடியாக்களில் நியூஸ் வரல, ஒன்லி டெக்னிக்கல் நியூஸ் தான். 52 வீக் லோ பக்கத்தில் வந்து விழுந்திருக்கான்ற டெக்னிக்கல் நியூஸ் தான் இருக்குது. ஸோ அதானி குரூப் பங்குகள் மாதிரி இந்த சனோஃபி இந்தியா பங்குகள் அடுத்தடுத்த வாரங்களில் அல்லது கிட்டத்தட்ட அடுத்த மே மாதம், ஜூன் மாதம் அது போன்ற மாதங்களில் என்ன பண்ண போகிறான்? ஏன்னா 2025 தொடக்கத்திலிருந்து ஏறிட்டு இறங்கிட்டான். இந்த வருஷத்தில் ஒரே ஒரு ரவுண்டு தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கான். அப்போ இதே ரவுண்டை மறுபடியும் இதே மாதிரி திருப்பி போடுற மாதிரி இருந்தாலும் அப்புறம் மே ஜூன் மாதம் இது ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சனோஃபி நீ என்ன செய்ய போகிறாய்? பல ட்ரேடர்கள் இந்த ஐநாக்ஸ் விண்டை வந்து பல மாதிரி கட்டங்கட்டி இதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் உங்கள் அவசரத்துக்கெல்லாம் எங்களால் வர முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய பங்குகள் நிறைய இருக்குது. ஐடிசி அப்படின்ற பங்குமே அது அவசரத்துக்கு இன்னும் ஏறி வரல அப்படின்ற மாதிரி, அதுவும் 2025 சும்மா 5% ஏறுறான், 5% இறங்குறான், இப்படியே பாவலா காட்டிக்கிட்டு இருக்கான். அது மாதிரி நிறைய பங்குகள் இருக்குது. அப்படி ஒரு பங்கு தான் இந்த ஐநாக்ஸ் விண்ட். பல ட்ரேடர்கள் வந்து இது போகிற வழி பாதையில் ஒவ்வொரு பாதையிலையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீ என்ன வேணால் பண்ணிக்க, எனக்கு எப்போ இஷ்டமோ அப்போ தான் ஷேர் ஹோல்டர்ஸை சந்தோஷப்படுத்துவேன், அது வரைக்கும் நான் கவுந்து படுத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி இந்த ஐநாக்ஸ் விண்ட் அப்படின்ற பங்கு மிகப்பெரிய அளவில் சம்பாரிச்சு கொடுத்த பங்கு தான் ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் மார்க்கெட் சரியில்லைன்னு கீழே போனவன் கீழேயே தான் இருக்கான். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் பல ட்ரேடர்கள் வந்து இந்த பங்கினுடைய அடுத்த Q2 ரிசல்ட் எப்படி அது சொல்லும், மேலே சொல்ல போகிறதா கீழே சொல்ல போகிறதா? ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் அது லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்திருக்கு. லாஸ் மேக்கிங்லேருந்து திரும்பி லாபம் அப்படின்னு செய்யும் பொழுது ஷேர் மார்க்கெட் இவனை பாராட்டிடுச்சு. ஓகே பரவாயில்ல, உங்களை நாங்கள் பாராட்டுறோம் அப்படின்னு லாஸ் மேக்கிங்காக இருந்ததுக்கப்புறம் ப்ராஃபிட் மேக்கிங் வந்ததுக்கப்புறம் அவனை பாராட்டிடுச்சு. அப்படி பாராட்டினதுக்கப்புறம் மேலும் மேலும் லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணாமல் போன குவார்ட்டரில் வெறும் 97 கோடி லாபம்னு சொல்லி கொடுத்தான். இந்த குவார்ட்டரில் ஒரு 200-300 கோடிக்கு மேல் லாபம் அப்படின்ற மாதிரி சொல்லுமா இல்லையா அப்படின்றதான் இப்போ கேள்வியாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வாரங்களில் இந்த ஐநாக்ஸ் விண்ட் அப்படின்ற பங்கினுடைய ரிசல்ட்டு வரும்பொழுது இந்த ரிசல்ட் சீசனில் கடைசிக்கு 2025 ஹையை திருப்பி பிடிக்குமா அல்லது 2025 லோவை திருப்பி பிடிக்குமான்னு தெரியல. சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய ஒரு பங்காக, கவனத்தை பெறும் பங்காக இந்த ஐநாக்ஸ் விண்ட் அப்படின்ற பங்கு அடுத்த 3 மாதம் கழித்து என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஐபிஓக்களிலே ஏதாவது செய்திகள் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏதாவது ஐபிஓக்கள் ஓப்பனாக இருக்கா மெயின் போர்டில் அப்படின்ட்டு, அந்த செய்திகள் எதுவும் இல்லை.
அடுத்த கட்டமாக நண்பர்களே, இந்த க்ரூட் ஆயில், அதுதான் நம்மளுடைய ட்ரம்ப் அவர்கள் மிகப்பெரிய விஷயத்தை பண்ணிட்டாரே. கனடா கூட 10% டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ற அப்படின்றதுனாலையும் அதனாலையும் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ்னுடைய முன்ன பின்ன பிரைசஸ் மூவ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி ரஷ்யாவில் இருக்கக்கூடிய 2 மிக முக்கியமான கம்பெனிகள் மேல சாங்ஷன் பண்ணிட்டார். அதனால நம்மளே வந்து இனி ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு தான் ஆகணும். ஸோ இப்படி 2 மிக முக்கியமான வேலை பண்ணிட்டதுனால எனர்ஜி பிரைசஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்ப ஓஎன்ஜிசி போன்ற பங்குகளுக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கறதுக்கு நிறைய பேர் சுவாரஸ்யமா இருக்காங்க அடுத்தடுத்த வாரத்துல. அதே மாதிரி நீ ஆடுபுலி ஆட்டம் ஆரம்பம். நாளைக்கு காலையிலேயே இந்த புட் ஆப்ஷன் அதே மாதிரி கால் ஆப்ஷன் எல்லாம் ஏகப்பட்ட பேர் என்னத்தையாவது ஒன்று வாலட்டிலிட்டி வந்து ஏதாவது ஒன்று வாங்கி விற்று ஏதாவது பெருசாக டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ தான் பெரிய அளவில் நியூஸ் வந்துடுச்சு, அதானி குரூப் பற்றிய நியூஸ் வந்துடுச்சு. இனி அப்புறம் அந்த பீகார் எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட நியூஸ் வரும், அது போக க்ரூட் ஆயில் சம்மந்தப்பட்ட நியூஸ் வரும். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ட்ரேட் டீல் சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட செய்திகள் வந்துட்டதுனால மறுபடியும் இந்த புரோக்கரேஜை நம்பி இந்த டிரான்சாக்ஷனை நம்பி இருக்கக்கூடிய பங்குகளுக்கு என்ன ஆகும், அவனுங்களை ஏதாவது பெருசா கீழேயோ அல்லது பெருசா மேலேயோ போவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இப்போ வந்திருக்கு. இப்போ பிஎஸ்சி லிமிடெட் அப்படின்ற பங்கை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவன் கடந்த 6 மாதத்தில் செய்த சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் சரிஞ்சிருக்கான். ஆல்மோஸ்ட் 20% பக்கம் சரிவடைஞ்சு மறுபடியும் ஒரு 20% மேல ரெக்கவரி ஆயிருக்கான். ஸோ ஒரு ரவுண்ட் என்பது பண்ணிட்டான். ஏங்க 20% என்ன சின்ன விஷயமா 3 மாசத்துக்குள்ள? ஸோ அதே மாதிரி இனி அடுத்த கட்ட நடவடிக்கையாக இப்போ ஏகப்பட்ட டிரான்சாக்ஷன் இனி நடக்குமோ, ஏகப்பட்ட பேர் வாங்கி விற்பாங்களோ இனி மார்க்கெட்டில். இந்த மாதிரி அதானி குரூப் செய்தி வந்திருக்கு, இந்த க்ரூட் ஆயில் செய்தி வந்திருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட டேர்ன் ஓவர் மார்க்கெட்டில் நடக்குமா? அப்படி நடக்கும்பொழுது பிஎஸ்சி ஷேருக்கு ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு வருமா அப்படின்றதான் இப்போ பல ட்ரேடர்கள் எதிர்பார்க்குறாங்க. இவன் மேலேருந்து கீழே விழுந்தாலும் 20% கீழே விழுந்தாதான் அவனுடைய பழைய ஹையை போய் பிடிக்க முடியும். அல்லது அதே மாதிரி மேலே ஏறி அதுக்கு முன்னாடி இந்த 2025 உச்சம் 3000 போய் பிடிக்கணும்னாலும் அதுக்கு அவன் ஒரு 20% ஏற முடியும். ஸோ ரீசன்ட் ஹையை போய் தொடுறதா இருந்தாலும் சரி, ரீசன்ட் லோவை போய் தொடுறதா இருந்தாலும் சரி, இவன் கிட்டத்தட்ட 20% மூவ்மெண்ட்டுக்கு பக்கமாக இவன் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அடுத்தடுத்த வாரங்களில் அடுத்தடுத்த மாதங்களில் இந்த பிஎஸ்சியினுடைய ஷேர் ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுலையும் பல ட்ரேடர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கு. ஸோ நிறைய பங்குகள் வயலண்டான ஜோனுக்குள்ளே வர்றானுங்களோ நண்பர்களே. ஒரே விஷயம்தான். ஆனால் ஒருத்தனடானா 30% ஏறி இருக்கான், ஒருத்தனடானா 150% ஏறி இருக்கான். அதாவது இந்த திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது இந்த 2025 கீழே விழுந்த பிறகு, மார்ச் மாத சமயம் ஏப்ரல் மாத சமயத்தில் கீழே விழுந்த பிறகு 200 ரூபாயிலிருந்து 471 150% பக்கமாக ஏறி இருக்கான். இந்த செயில் அப்படின்ற பங்குமே வந்து ஒரு சைலண்ட் கில்லர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வந்து இனி மெட்டல் இண்டெக்ஸ்ல எல்லாம் அதான் டேரிஃப் போட்டிருந்தாங்க இல்லையா அமெரிக்கா. ஸோ அப்போ வந்து ஏதாவது மெட்டல் செக்டர்லாம் இனி எப்படி இருக்குமோ அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் மிகவும் சைலண்டாக இதுவுமே ஏறி வந்திருக்கு, 2 பேருமே ஏறி வந்திருக்காங்க. என்ன அந்த திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் 150% ஏறி வந்திருக்கு, இந்த செயில் அப்படின்ற பங்கு ஒரு 30% ஏறி வந்துள்ளது. ஸோ இப்படி 2 பங்குகளுமே ஒரு மிக குறிப்பிட்ட இடத்துக்கு வந்திருக்கான். ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி என்ன ஹை இருந்தானோ அந்த ஹை கிட்ட வந்து ஏற்கனவே ஒரு முறை செயில் அப்படின்ற ஷேர் கீழே விழுந்தது. அதுக்கப்புறம் அவன் அந்த 2 days மூவிங் ஆவரேஜ் தான் தாங்கி பிடிச்சி மறுபடியும் மேலே அனுப்பிச்சிருக்கு. ஸோ அடுத்து இவன் போடக்கூடிய ரவுண்டு மறுபடியும் கீழே ஒரு 10-20 ரூபாய் இறங்கிட்டு அடுத்த ரவுண்டு போட போகிறதா, அல்லது இந்த பங்கு இங்கிருந்தே ஏற போகிறதா? இது என்ன செய்யும்? இந்த செயில் அப்படின்ற பங்கு அடுத்தடுத்த வாரத்தில் என்ன செய்யும்? அதே மாதிரி இந்த திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் தான் இழந்ததை மீட்டெடுத்த பிறகு 3 மாதமாக பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. அப்போ இவன் கீழே விழுந்தாலும் பெருசாக குப்புற விழுக வேண்டியது இருக்குது. பழைய லோவை போய் பிடிப்பது மாதிரி அது பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுவும் பெரிய அளவில் குப்புற விழுக வேண்டியது இருக்குது. இல்லை புதிய உச்சம் போகிறதுனால பெரிய அளவில் இந்த டெப்த் அப்படியே திருப்பி போடணும் அப்படின்னாலும் அது பெரிய லெவலாக இருக்குது. ஸோ இது போன்ற பங்குகளுமே அடுத்தடுத்த வாரங்களில் எப்படி மூவ்மெண்ட் காட்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ரொம்ப வயலண்டான பசங்களாக ஏகப்பட்ட ஷேர்கள் இப்போதைக்கு நியூஸ்கள் இருக்குது.
அதே மாதிரி நண்பர்களே, ஒவ்வொன்றா தான் உங்களுக்கு பண்ண முடியும், ஒரே முட்டா பண்ண முடியாது. ஒரு நண்பர் கூட அற்புதமான ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தார். நீங்கள் ஷேர் வேலை வாங்கினது மேலே இருக்கு, அது என்னடான்னா கீழே விழுந்து கிடக்கு அப்படின்னா, நீங்கள் வாங்கின விலையை தொடணும்னா இந்த ஷேர் ப்ரைஸ் மேலே ஏறி வரணும். என்னால் ஏறி வர முடியாது, நீ வேணா இங்கே வாங்கியிருப்பில்ல, மறுபடி இங்கே வாங்கி உன் ப்ரைஸை வேணா ஏவரேஜ் பண்ணி நீ வேணா கீழே வாடா அப்படின்னாங்க எல்லா ஷேர்களும் என்னை பார்த்து சொல்லுது அப்படின்னு ஒரு நண்பர் சொல்லிட்டு இருந்தார். அதாவது அவர் ஷேர் மேலே வாங்கியிருக்காரு, ஷேர் ப்ரைஸ் கீழே விழுந்துருச்சு. இவர் அந்த ஷேர் ப்ரைஸை பார்த்து மேலே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கார். ஆனால் அந்த ஷேரினுடைய விலைகள் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ வேணா கீழே வாங்கி ஏவரேஜ் பண்ணி எனக்கு பக்கத்தில் வாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் என்னங்க அநியாயம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. ஸோ அந்த வகையில் ஆட்டோத்துறை பங்குகளில் நிறைய பேர் ஆல்ரெடி உச்சத்தில் இருக்கான். இந்த M&M, மாருதி, அது மாதிரி சில பேர் சமீபத்தில் ரெக்கவரி ஆகி கொஞ்சம் தூரம் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். இந்த ஹீரோ மோட்டார்ஸு, அப்புறம் பஜாஜ் ஆட்டோ, அது போன்ற கம்பெனிகள். இன்னும் சில கம்பெனிகள் ஏறாமல் இருக்கு. அதுக்குன்னு என்னைக்காவது ஒரு நாள் விடிவு காலம் வரும், என்னைக்குன்னு தான் தெரியல. யாருன்னா இந்த டாடா மோட்டர் போன்ற பங்குகள். ஸோ அப்போ அந்த வகையில் இந்த டயர் கம்பெனிகள், இந்த JK டயர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த குரூப் இன்னும் மேல் நோக்கி வரல. அவனுடைய பழைய ஹையெல்லாம் 500 ரூபாய்க்கு மேலே இருக்கு. சமீபத்தில் 200 ரூபாய்க்கு வந்தவன் 200லேருந்து 400ன்னு 100% எல்லாம் சம்பாரிச்சு கொடுத்துட்டான். 100% எல்லாம் சம்பாரிச்சு கொடுத்தாலுமே தன்னுடைய பழைய ஹை 500 ரூபாய்க்கெல்லாம் இன்னும் போய் சேரல. அப்போ இது போன்ற பங்குகள் ஏற்கனவே இந்த குறிப்பிட்ட ஹை வந்த உடனே சரிவடைஞ்ச இந்த JK டயர் இந்த முறை 3வது முறையாக தொட்ட பின்பே என்ன செய்ய போகிறது? இது போன்ற பங்குகளுமே பெருசாக மூவ்மெண்ட் காட்ட வேண்டியது இருக்கு. தன்னுடைய பழைய ஹையை தொடறதா இருந்தாலும் 100 ரூபா கீழே விழுகணும், பழைய ஹையை போய் தொடறதா இருந்தாலும் 100 ரூபாய் ஏற வேண்டியது இருக்கு. அப்போ இந்த JK டயர் போன்ற கம்பெனிகளாக தற்போதைக்கு அடுத்தடுத்த மாதங்களில் என்ன பண்ண போகிறது அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி இந்த மேக்ஸ் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் MFSL அப்படின்ற பங்குமே ஒரு குறிப்பிட்ட லைனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி இந்த பங்கு அடுத்தது 200 days மூவிங் ஆவரேஜை தொட்டு அதுக்கும் கீழே குப்புற ஒழுகுமா அல்லது இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் வாங்குமா அப்படின்றது தெரியாதபடிக்கு இதுவும் ரொம்ப சுவாரஸ்யமான பங்காக அடுத்தடுத்த வாரத்தில் இருக்கு. அதே மாதிரி நண்பர்களே, அவசரமாக சில வேலைகளை செய்யக்கூடிய, இப்போ நீங்கள் இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான பங்குலாம் திடீர்னு அவசரமாக ஏதாவது ஒரு வேலை செய்வான். NSDL அப்படின்ற ஒரு பங்கு வந்தது, அதுவும் லிஸ்டிங் ஆனதுக்கப்புறம் என்னமோ அவசரமாக அவன் பாட்டுக்கு ஏறினான். அதுக்கப்புறம் CDSL பங்குமே இந்த 2025 திடீர்னு எப்போ ஒரு கட்டத்தில் ஏறினான். அது மாதிரி தான் BSE போன்ற பங்குகளும். ஸோ ஏஞ்சல் ஒன் கேம்ப்ஸ் அப்படின்ற ஒரு 2 பங்குகள் இருக்குது. ஸோ மறுபடியும் அதானி ரிலேட்டடான நியூஸ்கள் விட்டதுனாலே ஏதாவது மார்க்கெட்டில் பயங்கர டிரான்சாக்ஷன் நடக்கும், அதனால் புரோக்கர்களுக்கோ எக்ஸ்சேஞ்சுகளுக்கோ ஏதாவது வருமானம் வருமா அப்படின்ற ஏதாவது ஒரு கான்செப்ட் இருக்கா அப்படின்றதான் இப்போ அடுத்தடுத்த நாட்களில் இருக்குது. ஸோ இந்த ஏஞ்சல் ஒன் அருமையாக ஒரு 2 ரவுண்டு அற்புதமாக போயிட்டு வந்திருக்கான். இந்த 2024லையும் 2025லையும் பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட லைனில் போயிட்டு வந்திருக்கான். தற்போது 200 days மூவிங் ஆவரேஜை தொட்டிருக்கான். இனி இவன் செய்யக்கூடிய வேலை எல்லாரும் பார்த்து பரவாயில்லையே, இந்த மாதிரி ஏற்கனவே போயிட்டு வந்திருக்கான், இன்னொரு ரவுண்டு போயிடுவானா அப்படின்னு சில பேர் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய ஏக்கம் தீர்ற மாதிரி இங்கிருந்து இன்னொரு 1000 ரூபாய் ஒரு ஷேருக்கு ஏற போய் அதை கம்ப்ளீட் பண்ண போகுதா அடுத்தடுத்த மாதங்களில். அப்படி கம்ப்ளீட் பண்ணாமல் இல்லை நான் 2 தடவை தான் செய்வேன் அதுக்கப்புறம் கிடையாது அப்படின்ற மாதிரி கீழே விழுகுதா மேலே போகுதான்னு யாருக்கும் தெரியாது. பட் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இந்த ஏஞ்சல் ஒன் அப்படின்ற பங்கும் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த கேம்ஸ் அப்படின்ற பங்கு ஓங்கி அடிச்ச 1.5 டன் வெயிட்ரா அப்படின்ற மாதிரி எதுக்கோ ஒன்றுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானா இந்த மீன் மண்டை பேட்டன் போட்ட இந்த கேம்ஸ் அப்படின்ற பங்கு அப்படின்றது யாருக்கும் தெரியல. இதுக்கு முன்னாடி இவன் செஞ்சிருக்க வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முறை 5000லிருந்து 2500 ரூபா 50% எல்லாம் இறங்கின பங்கு தான் இவன். அதுக்கப்புறம் 2500லிருந்து இப்போ 3800ன்னு 2 மாசமாக அமைதியாக இருக்கான். இந்த அமைதிக்குண்டான விலை என்ன, இந்த அமைதிக்கு அடுத்த பதில் என்ன அப்படின்றது தெரியாதபடிக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த போன்ற பங்குகளும் அடுத்தடுத்த வாரத்தில் மிகவும் முக்கியமாக கவனித்து பார்க்க வேண்டிய பங்காக இத்தனை செய்திகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு செய்தி, அதானிக்கும் LICக்கும் அதே மாதிரி கவர்மெண்ட் 3 பேர்த்தையும் கணக்கு போட்டு இவன்
வாஷிங்டன் போஸ்ட்டுக்காரன் ஒரு போஸ்ட்டை போட்டு அவன் பாட்டுக்கு அமெரிக்காவில் சிவனேன்னு இருக்கான். அதாவது இந்த போஸ்ட் என்ன ஒரே செகண்டில் போடக்கூடிய போஸ்ட்டா? இதுக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக டைமிங் பார்த்து அடிச்சிருக்கான். ஸோ இது ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்தடுத்து ஏகப்பட்ட கம்பெனிகள் இருக்கக்கூடிய நியூஸ்களை பற்றி பார்த்துருக்கோம். நன்றி, வணக்கம்.